இன்னைக்கு எங்க அப்பா வீட்டுக்கு வந்த உடனே புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்பா புலம்ப ஆரம்பிக்கிறீங்க, என்னாச்சுப்பா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு தம்பி கல்யாண வேலையை பார்க்காம முழுக்க முழுக்க ஹோட்டல் வேலையே பார்த்துட்டு இருக்காரு. நீ கொஞ்சம் எடுத்து சொல்லுப்பா, கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்குது, இந்த டைம்ல ஹோட்டலுக்கு கவனிக்கிறேன், ஹோட்டலுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்காரு. சோ கல்யாண வேலைக்கு தேவையான எல்லா வேலையும் செய்ய சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி எங்க கேட்டாரு. அதுக்கு நான் சொன்னேன், நீங்க தான் இருக்கிறீங்கல்ல, நீங்க கல்யாண வேலையை பாருங்க, அவங்க வியாபாரத்துக்கு ஏத்த மாதிரி என்னென்ன வேலை பார்க்கணுமோ பார்க்கட்டும் அப்படின்னு நான் சொன்னேன். இருந்தாலும் எங்க அப்பா அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு கொஞ்ச நாளாவது கல்யாண வேலையை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சரிப்பா, நானும் தம்பி கிட்ட சொல்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த வயசுல நாம சம்பாதிக்கும் போதே சம்பாதிச்சு வச்சுக்கணும். எப்பவுமே நம்ம டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நாம டைம் வேஸ்ட் பண்ணாம எந்த வேலை செஞ்சாலுமே நம்ம முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. நான் சின்ன வயசுல இருந்து டைமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். நைட்டு பகலன்னு பார்க்காம வேலை செஞ்சு 4 விஷயம் கத்துக்கிட்டு இன்னைக்கு என்னோட கம்பெனி ஆரம்பிச்சு அதுக்கு பை ஷோ அப்படின்னு பேர் வச்சு வெப்சைட் கிரியேட் பண்ணி நமக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கிற அளவுக்கு நான் வளர்ந்திருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் நான் எந்த டைமே வேஸ்ட் பண்ணாததுனால தான். சோ நம்ம ஃபாலோவர்ஸ் நீங்களும் உங்களுக்கு இருக்கிற டைம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டு உங்க வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றங்கள் நீங்க அடைஞ்சீங்கன்னா உங்களோட ஃபியூச்சருக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே கைஸ், நாம போட்டோ ஃப்ரேம் பிசினஸ் பண்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். மொபைல் எடுத்த போட்டோவை போட்டோ ஃப்ரேமா பண்ணா கிளாரிட்டியா இருக்குமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. நீங்க மொபைல் எடுத்த போட்டோவை எங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா அதை நாங்க கிளாரிட்டி பண்ணி HD ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிரிண்ட் போட்டு ஃப்ரேமா ரெடி பண்ணுவோம். சோ உங்களுக்கும் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க.